விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேர்கிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்பணும். பாருங்க, அப்ப விசுவாசம் இல்லாம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்துல நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக வருகிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வர வேண்டுமே ஆனால் விசுவாசத்தோடு கூட வர வேண்டும். உலக புகழ்பெற்ற கர்த்தருடைய ஊழியத்தை செய்த பால்யாங்கீச்சர் சொல்கிறார், நாம் தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் என்கிற தட்டை ஏந்தி கொண்டு வர வேண்டுமா? அந்த விசுவாசம் என்கிற தட்டில் தான் தேவன் தன்னுடைய நன்மையை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய விடுதலையை, தன்னுடைய மீட்பை, தன்னுடைய நன்மையை நமக்கு கொடுப்பாராம். அப்ப விசுவாசம் என்கிற தட்டை ஏந்தி கொண்டு இன்றைக்கு அநேகர் ஆண்டவரிடத்துல வருகிறது இல்லை. ஆண்டவரிடத்துல அநேகர் வருகிறோம், ஆனால் பெற்றுக்கொள்ளும்படி நம் கையில் இருக்கிற அந்த தட்டு கோப்பையானது விசுவாசமா இல்லாதபடி அவிசுவாசமா இருக்கு. சில இடத்துல இருதய கடினமா இருக்குது. அதனாலதான் பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக சுகத்தை பெற்றுக் கொண்டான் என்றால் எப்படி பெற்றுக்கொண்டான்? விசுவாசங்கிற தட்டை ஏந்தி வந்தான். ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகள் கொடிய வேதனைப்பட்ட போது அவளுக்கு இயேசுவிடத்திலிருந்து நன்மை எப்படி பெற்றுக்கொண்டான், விடுதலை எப்படி பெற்றுக்கொண்டால் தெரியுமா? விசுவாசங்கிற தட்டை ஏந்தி வந்தார். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம விசுவாசங்கிற தட்டை ஏந்தி வர்றதுக்கு பின்னாடி அவிசுவாசங்கிற தட்டை ஏந்தி வருகிறோம். இறுதிய கடினங்கிற தட்டை ஏந்தி வருகிறோம். இன்னைக்கு விசுவாசம் நமக்குள் தேவை. அப்பதான் நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து நன்மைகளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப விசுவாசம் எனக்குள்ள இல்லையே, விசுவாசத்துல நான் குறைவா இருக்கிறேனே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்ப எனக்குள்ள விசுவாசம் வரணுமே, அவிசுவாசம் நீங்கணுமே, நான் என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? மார்க் 9 அதிகாரத்துல கூட ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறான். அவனுக்காக இயேசுவிடத்துல வருகிறான். அப்ப இயேசு சொல்லுகிறாரு, நீ விசுவாசித்தா உனக்கு சுகம் கிடைக்குங்கிறாரு மகனுக்கு. அப்ப அவன் சொல்லுகிறான், எனக்கு இருக்கிற அவிசுவாசம் நீங்க ஆண்டவரே, விசுவாசத்துல குறைவா இருக்கிறேன் என்று தன்னை ஒத்துக்கொள்கிறதை நாம் அங்க பார்க்கிறோம். கர்த்தர் அவனை சுகமாக்குறதையும் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நமக்கு அவிசுவாசம் நீங்க வேண்டும், விசுவாசம் உண்டாக வேண்டுமானால் அந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ளே வரும்? விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் என்றால் அந்த விசுவாசம் எப்படி வரும் என்று இயேசு சொல்லுவாரே. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கேள்வியினால் விசுவாசம் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்படியானால் என்ன? விசுவாசம் நமக்குள் வர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை நமக்குள் விசுவாசத்தை உண்டாக்குகிறது. அந்த விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் தேவனிடத்தில் போகும்போது நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். அப்ப நமக்குள்ள விசுவாசம் பெருகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவிசுவாசம் நீங்களும் நினைச்சீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க. நீங்களே வாசிக்கிறீங்க போது, உங்களுக்கு வார்த்தையை வாசிக்கும் போது காதுகள் அந்த வார்த்தையை கேட்கட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க, உங்க நண்பர்களுக்கு அறிவுப்படுத்தவும் மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.